ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ராணுவ கூட்டமைப்பான நேட்டோவில் உக்ரைன் தண்ணியும் ஒரு நாடா இணைச்சிக்க முயற்சி பண்ணதுனால கடந்த 2022 ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் பேர்ல உக்ரைன் மேல போர் பிரகடனம் பண்ணாரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். ஒரு சில மாசத்துல முடிய வேண்டிய உக்ரைன் ரஷ்யா போற அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுங்க ஆயுதம் கொடுத்து உதவுறதுனால உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவுடைய போர் 2 வருஷத்தை கடந்து இப்பவும் நடந்துட்டு இருக்குது. கடந்த 2 வருஷமாவே மேற்குலக நாடுகளுடைய பல அழுத்தத்தை சமாளிச்சுட்டு வர புதின் 5வது முறையா ரஷ்யாவுடைய அதிபரா பொறுப்பேற்றுட்டு இருக்காரு. இப்போ உக்ரைனுக்கு F-16 ரக போர் விமானம் உட்பட பல சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அமெரிக்கா கொடுக்க தயாராயிட்டு வராங்க. இதனால இந்த போரை முடிவு கொண்டு வர ரஷ்ய அதிபர் புதின் நியூக்ளியர் வெப்பனை கையில் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. முதல் கட்டமா அமெரிக்காவுக்கு நேரடி எச்சரிக்கையை கொடுக்கிற விதமா உக்ரைன் ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில் ரஷ்ய ராணுவம் மிகப்பெரிய நியூக்ளியர் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன் இல்லாம ஒரு குறிப்பிட்ட நகரத்தை மட்டுமே அழிக்கக்கூடிய டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எந்நேரமும் தயார் நிலையில வச்சுக்கிறதுக்கு எதுவா ரஷ்ய ராணுவத்தில் இருக்கக்கூடிய கின்சால் உட்பட பல மிசைல்ஸ் யூஸ் பண்ணி ரஷ்யா இந்த நியூக்ளியர் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க.